ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாப்பி லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் கத்திரிக்காய் சாதம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்ச நேரம் இதை வதங்க விடுவோம். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுப்போம். நான் 5 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு வதங்கியிருக்கு, பட் ஸ்டில் இன்னும் வதங்கணும் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதனால் ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு விட்டுடுவோம். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கு, வெங்காயம் தக்காளி நல்லா பிளெண்டாக இருக்குது. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த ரைஸில் இருக்க கத்திரிக்காவை சாப்பிடுவாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம். கத்திரிக்காய் மட்டும் தண்ணியிலேருந்து எடுத்து இதில் சேர்த்துருங்க. நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டு கூட போகலாம். ட்ராவல் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு இது சிப்ஸில் சைட் டிஷ் எதனா இருந்தால் தான் இதை சாப்பிடணுன்றதில்ல, வெறுமனே சாப்பிட்டாலே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள். மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போது இந்த தண்ணியே கத்திரிக்காய் வேகிறதுக்கு போதுமான அளவு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே விட்டால் அடி பிடிச்சிரும். தண்ணி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதே டேஸ்ட் பண்ணிவிடுங்க. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு விட்டுருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். நம்ம வந்து மீந்த சாதம் லெஃப்ட் ஓவர் ரைஸும் இதில் சேர்த்துக்கலாம். இல்லை நம்ம புதுசாக சாதம் வடித்தோன்னா அதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும். சூடாக சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கிறப்ப சேர்த்துக்கலாம். நான் புதுசாக வடித்த சாதம் ஆற வச்சுட்டேன் நல்லா. இப்போ அதை சேர்த்துக்கிறேன். சாதம்லாம் ஆட் பண்ண உடனே ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா சாதத்தை. கிரேவியும் சாதமும் அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் அப்படியே ஹீட்டில் விட்டால் போதும். நம்ம கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு.
இது வந்து காலையில் குவிக்காக செய்கிறதுக்கு நல்ல ரெசிபி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லைஃப்.